தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாயாம் திருவையானது இந்த நாளிலே சலேசியன் சபையை நிறுவிய தூய ஜான் போஸ்கோ என்ற புனிதரை இன்றைக்கு நினைவு கூறுகின்றது. இவர் தன்னுடைய வாழ்விலே 19ஆம் நூற்றாண்டிலே திருவையிலே பிறந்தவராக தன் வாழ்நாள் முழுமையாய் ஏழ்மையிலே வாழ்ந்து புண்ணியத்திலே வளர்ந்து அருமையான குருவாக சலேசிய சபையிலே அவர் உருவாக்கப்பட்டு அந்த சபையை நல்ல முறையிலே நிறுவி இருக்கின்றார். 19ஆம் நூற்றாண்டிலே திருவையினுடைய இந்த மதிப்பீடுகளை குறிப்பாக இந்த சபையினுடைய ஒரு இலக்காக இளையோருக்கு வாழ்வு கொடுக்கக்கூடியவராக தன் வாழ்நாள் முழுமையாய் இளையோருடைய மாற்றத்திற்காகவும் இளையோருடைய வளர்ச்சிக்காகவும் தன் வாழ்நாள் முழுமையாய் தன் வாழ்நாளிலே கிறிஸ்துவுடைய இந்த மதிப்பீட்டை தன் வாழ்நாளிலே வாழ்ந்திருக்கின்றார். அந்த அளவுக்கு தன் வாழ்விலே குடும்பத்திலே ஏழ்மையிலே வளர்ந்து தன் பெற்றோரிடமிருந்து நல்ல நல்ல பண்புகளை அவர் கற்றியிருக்கிறார். ஒரு முறை அவர் ஆலயத்துக்கு செல்கிற பொழுது தன் தந்தையிடத்திலே, அப்பா எனக்கு ஷூ கட்டாயம் எனக்கு வேண்டும் என்று கேட்கின்றார். அப்பொழுது அவர் தன் வாழ்நாளிலே தந்தை அவரை ஆலயத்துக்கு அழைத்து செல்கின்றார். அங்கு பார்க்கிற பொழுது ஒருவர் கால் இழந்து இருக்கின்றார். அதை பார்த்தவுடனே மிகவும் வருத்தப்பட்டவராக தன் தனியிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்கிறார். அப்பா எனக்கு ஷூ வேண்டாம், இங்கே இருக்கிறவர்களுக்கு பார்க்கிற பொழுது அவருக்கு காலே கிடையாது, இந்த அளவுக்கு இருக்கிற பொழுது ஆண்டவர் எனக்கு அருமையான கால்களை எனக்கு கொடுத்திருக்கின்றார். ஆகவே நீங்கள் எப்பொழுது எனக்கு வாங்கி கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது நீங்கள் எனக்கு இந்த ஷூ வாங்கி கொடுத்தால் போதும் என்று தன் வாழ்நாளிலே மாற்றத்தை பெறுகின்றார். இவ்வாறாக தன்னுடைய சலேசிய சபை அந்த உருவாக்கி தன்னுடைய தந்தையிடத்திலும் அன்போடு இருக்க வேண்டும். நாம் ஒரு தந்தையை போன்ற ஒரு மனநிலையிலே நாம் வாழ வேண்டும், இரக்கத்தோடு இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த மாணவர்களிடத்திலே, சிறுவர்களிடத்திலே, இளையோர்களிடத்திலே அன்பான கனிவான நம்முடைய பேச்சும் நம்முடைய அவருடைய மாற்றத்திற்கு அவருடைய வளர்ச்சிக்கு நாம் எப்பொழுதுமே கனிவுள்ளவராக இருக்க வேண்டும். அவர்களை யாரும் கோபப்படுத்தக்கூடாது, அவருடைய கோபத்தினால் நம்முடைய வார்த்தையினால் அவர்களை காயப்படுத்தக்கூடாது என்ற அருமையான ஒரு சிந்தனையை சலேசிய சபை தந்தைகளுக்கு அறிவுரை கூறியிருக்கிறார் தூய ஜான் போஸ்கோ. அந்த அளவுக்கு இளையோருடைய வளர்ச்சிக்காக இளையோருடைய மாற்றத்திற்காக சலேசிய சபை அகில உலகெங்கும் கடந்த ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே சலேசிய சபையை இன்றைக்கு நாம் நினைவுகூறுகின்றோம். திருச்சபையினுடைய பல்வேறு பரிமாணங்களில் பங்கெடுக்கின்றார்கள். குறிப்பாக அவருடைய சபையுடைய இலக்காக இளையோருடைய வளர்ச்சிக்காகவே இன்று பல மாணவர் இளையோர் இல்லங்களை கட்டி எழுப்பி திரு அவையிலே பணியாற்றி கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு இளையோர் என்று சொன்னாலே அவரை அணுக முடியாது, இளையோர் என்று சொன்னாலே ஆலயத்துக்கு வெளியே இருப்பவர்கள், இளையோர் என்று சொன்னாலே அவர்களிடத்தில் பேச முடியாது என்ற இந்த மனநிலை கொண்டிருக்கிற இந்த காலகட்டங்களிலே தூய ஜான் போஸ்கோ நம்முடைய சமூகத்திற்கு திரு அவைக்கு ஒரு முன்மாதிரியாக இளையோரை நல்ல அன்போடும் பாசத்தோடும் கனிவோடும் அவர்களை வளர்ச்சிக்கு உட்படுத்தி இருக்கின்றார். தன் வாழ்நாள் முழுமையாய் தன் வாழ்நாளிலே இந்த திருச்சபையினுடைய வளர்ச்சிக்காகவும் இன்னும் இளையோர் மாணவர்களை அன்போடும் கனிவோடும் அவர்களை வழிநடத்துவதன் வழியாக இந்த திருவையிலே பல மாற்றங்களை சுவாமி விவேகானந்தர் சொல்வார். எனக்கு 10 இளைஞர்களை தாருங்கள், இந்த சமுதாயத்தை நான் மாற்றுவேன் என்று சொல்வார். அந்த அளவுக்கு தூய ஜான் போஸ்கோ தன் வாழ்நாளிலே இளையோர் மீது தன் அக்கறையை, கரிசனையை, அன்பை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்நாளுடைய வளர்ச்சிக்காக உழைத்தவர், பாடுபட்டவர் தூய ஜான் போஸ்கோ. அவருடைய இந்த விழாவிலே இன்றைக்கு திருவை மகிழ்கின்றது. சலேசிய சபையினுடைய வளர்ச்சிக்காக நாம் ஜெபிப்போம். இன்னும் தொடர்ந்து ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்குமே இன்றைய நற்செய்தியில் சொல்லப்படுவது போல கடுகு விதை சிறியதுதான், ஆனால் அந்த கடுகு நன்கு வளர்ந்த பொழுது அனைத்து பறவைகளுமே வந்து தங்கக்கூடிய அளவிலே இருக்கிறது என்பதையும் ஆண்டவர் கூறுகின்றார். அவ்வாறாக நம் வாழ்நாளிலே சிறிய சிறிய பண்புகளை, சிறிய சிறிய நற்செயல்களை இந்த உலகத்துக்கு நாம் கொடுக்கிற பொழுது அனைவருமே பலன் பெறுவோம், சமுதாய மாற்றம் பெறும் என்ற நம்பிக்கையிலே ஆண்டவரிடத்தில் இந்த நாளை ஒப்புக் கொடுப்போம். இந்த மாதத்துடைய இந்த இறுதி நாளிலே இருக்கிறோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். இந்த வெள்ளிக்கிழமை திருவிழா ஆண்டவருக்கு நம்முடைய குடும்பங்களை ஒப்புக் கொடுத்து அவருடைய அன்பும் கனிவும் பரிவும் இரக்கமும் நம் ஒவ்வொருவருக்குமே நிச்சயம் நம்முடைய வாழ்வை பலப்படுத்தும், நம்முடைய வாழ்வை என்னாலும் ஆசீர்வதிக்கப்படும் என்ற நம்பிக்கையிலே இந்த நாளிலே வேண்டி ஜெபிப்போமாக. அன்பின் பரலோக பிதாவே, அப்பா இயேசுவே, அருமையான இந்த நாளுக்காக நன்றி கூறுகிறோம். சலேசிய சபையை தோற்றுவித்த
தூய ஜான் போஸ்கோ புனிதரை இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். இளையோருடைய மாற்றத்திற்காக, இளையோருடைய வளர்ச்சிக்காக தன் வாழ்நாள் முழுமையாய் தன்னை அர்ப்பணித்து சலைசு சபையை நிறுவி அனைத்து தந்தையர்களுக்கும் இந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக தன் வாழ்நாளிலே பாடுபட்டு உழைத்த தூய ஜான் போஸ்கோவை இன்றைக்கு நினைவு கூறுகின்றோம். அவர் வழியாக திரு அவையை போற்றுகின்றோம். இன்னும் தொடர்ந்து இந்த சமூகத்தில் இருக்கிற அனைத்து மாணவர்களை, இளையோரை, சிறுவர்களை வழிநடத்தக்கூடிய அனைத்து வழிகாட்டிகளாக, ஒளிரும் சுடராக, நானே உலகின் ஒளி, நானே நல்ல ஆயன் என்று சொன்ன நம் ஆண்டவர் இயேசுடைய அன்பு வார்த்தைகளை பின்பற்றி தொடர்ந்து திரு அவையிலே இளையோருடைய வளர்ச்சிக்காக பாடுபட உழைக்கக்கூடிய ஆற்றலையும் நம்பிக்கையும் அவருடைய வாழ்வில் நிச்சயம் மாற்ற வேண்டும். இளையோருடைய மாற்றத்திற்காக உழைப்போம் என்ற நல்ல நம்பிக்கையிலே நல்ல பெற்றோராக, இன்னும் பிள்ளைகளை வழிநடத்தக்கூடியவர்களாக, அன்போடும் கனிவோடும் பாசத்தோடும் என்னால் அவர்களை இறை அன்பிலும் பிறர் அன்புக்கு சான்று பெறக்கூடிய பிள்ளைகளாக உருவாக்க நம்முடைய திருவையிலே ஆண்டோடைய அருளையும் இரக்கத்தையும் இந்த நாளிலே தூய ஜான் போஸ்கோ வழியாக நாம் அனைவரும் ஆண்டவரிடத்திலே கேட்போம். எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை வந்தாடுகிறோம். ஆமென்.